அவரான். சுஷர்மா திரிகர்த்தர்களுடைய ராஜா. அந்த சமயமா கௌரவாளை பார்க்க வந்து சொல்றான், நானும் எவ்வளவோ நாள் இந்த மத்ய தேசத்தை தாக்கணும்னு நினைச்சேன். கீச்சகன் இருந்து படுத்தி எடுத்துட்டான். இப்பதான் தெரிஞ்சது கீச்சகன் கந்தர்வனால் கொல்லப்பட்டான். இதுதான் உரிய வேளை துரியோதனா, எப்படியாவது என் சைன்யத்தை கொண்டு நான் அந்த ஊரை தாக்குறேன். ஆனால் நான் மட்டும் அவளை தாக்கி பிரயோஜனம் இல்லை, நீங்களும் பின்னாடியே வந்து அவளை தாக்கினா உங்களுக்கும் கிடைக்கும். ஒன்றுமே இல்லை, கிடைக்கிற ராஜ்யத்தில் நீ பாதி நான் பாதி, ஒத்துக்கலாமா? அதாவது ஒருத்தரை தோக்கடிக்கணும்னா 4-5 பார்ட்டி ஒன்னா சேர்றா பாருங்க. அதே மாதிரி இந்த இடத்துல சொல்றார், அந்த இடத்துல வரக்கூடியது நீ பாதி நான் பாதி எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்ற மாதிரி. திரிகர்த்தைஹி சஹிதோ ராஜா சக்ரபலவாஹனஹ பிராகேவஹி சும்சவீதோ மத்ஸ்யஸ்ய விஷயம் பிரதி. அதனால மத்ய தேசத்துக்கு நாம் செல்ல வேண்டும், இந்த திரிகர்த்த சைன்யத்தோடு நாம் செல்ல வேண்டும். கவாம் சதசஹஸ்ராணி ஸ்ரீமந்தி குணவந்தி ச வயம் யப்யம் அனுக்ருஹோமோ த்விதா கிருத்வா வரூதினி. அப்ப அங்க இருக்கக்கூடிய பசுக்கள் கூட்டத்தை நாம் முதலில் கவர்ந்து விடலாம். கோ ஹரணம், ஹரணம்னா அபகரிப்பது. சந்திர கிரகணம், கிரகணம்னா பிடிக்கிறதுன்னு வச்சுட்டு இருக்கோம் இல்லையா, ஹரணம்னா அபகரித்துக் கொள்வது. கோஹரணம்னா பசுக்களை நம் கைப்பற்றில் கொள்ளலாம். ஏன் அதை சொல்றாருன்னா, ஒரு ராஜ்யம்னா அந்த காலத்துல நிலம், அந்த நிலத்தால் சொல்லுவா இது வசத்தியான ராஜ்யமானுட்டோ. ரெண்டாவது அந்த ஊரில் இருக்கக்கூடிய தானியம், அது எவ்வளவு அவளுடைய கூடாரத்தில் எவ்வளவு இருக்குது, கொட்டாரத்தில் எவ்வளவு இருக்குதுன்னு பார்ப்பா. அடுத்தது தனம், எவ்வளோ கோல்டு இருக்குங்கிறத பார்ப்பா. நாலாவது எவ்வளோ பசுக்கள் இருக்குங்கிறத பார்ப்பா. இந்த 4ல் ஏதாவது ஒன்றுத்தை நீங்கள் பிடிச்சுட்டா கூட அந்த ராஜா வந்து சண்டை போடணும். ஒன்று கோல்டை அபகரிச்சுட்டாலும் வந்து சண்டை போடணும், தானியத்தை அபகரித்தாலும் வந்து சண்டை போடணும், பூமியை பற்றி விட்டாலும் சண்டை போடணும், பசுவை பிற்று விட்டாலும் சண்டை போடணும். இவாள்லாம் பசுக்களை பறிக்கணும்னு நினைச்சா, ஏன்னா பசுக்களை பறிச்சுட்டா ராஜா வந்து சண்டை போடுவார், சண்டை போட்டால் அவளை தோக்கடிச்சு விடலாம். அதனால அந்த பசுக்களை எடுத்துக்கொள்ளலாம். ஆதா துங்கா சுஷர்மாத கிருஷ்ணபக்ஷஸ்ய சப்தமீம். கிருஷ்ணபக்ஷஸ்ய அதாவது பௌர்ணமியிலேருந்து தொடங்கி அமாவாசை வரை அது வந்து குறையக்கூடிய பகுதி, அதனால அதுக்கு கிருஷ்ணபக்ஷம்னு பேர், வேனிங் ஃபேஸ். அதில் அஷ்டம்யாம் இல்லை சப்தமி அன்னைக்கு போய் சேர்ந்துடலாம். 8வது ராத்திரி நம்ம அவளை தாக்கலாம். அஷ்டம்யாம் அப்படின்னு எடுக்கிறார். ஏன் இந்த சப்தமி அஷ்டமி கணக்குன்னா, சப்தமியோட பாண்டவாளுக்கு அஜ்ஞாதவாசம் முடிஞ்சுடுறது. அஷ்டமி அன்னைக்கு தான் இவ அவரை பார்க்க போறா. ஆனால் இந்த துரியோதனன் அவனுடைய ஏதோ ஒரு ஓட்ட கணக்கில் ஏதோ சொல்லுவான், இது வந்து இது கிடையவே கிடையாது, இந்த என் கணக்குப்படி அஷ்டமி அன்னைக்கு தான் அவளுக்கு முடியறதுன்னு சொல்லுவான். அதனால இந்த இடத்த எடுக்கிறார். சப்தமி முடிகிற அன்னைக்கு போய் சேரலாம், அஷ்டமி அன்னைக்கு அவளை தாக்குதல் பண்ணலாம்னு சொல்றார். ஆச்சா, இப்போ ஆதனொன்னு இந்த திரிகர்த்தாள் அந்த பக்கம் நடந்து போறா. கவாம் சதசஹஸ்ராணி திரிகர்த்தஹ காலயந்தி தே. திரிகர்த்தாள் அந்த பசுக்கள் கூட்டத்தை எடுத்துன்னு போயிட்டா. நேர போய் சைனிகர்கள்லாம் வந்து விராட்ட ராஜா கிட்ட போய் சொன்னா, அப்பா அந்த பசுக்கள் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டான்னு. விராட்ட ராஜாவுக்கு கோபம் வந்தது. நேர அவர், நான் புறப்பட்டு செல்கின்றேன், ஏன்னா கீச்சகன் தான் இவ கிடையாது, இவர் தான் போகணும் சண்டைக்கு. நேர புறப்பட்டு அவர் போறார். சண்டை போடுறார் சுதர்மாவோட. கடைசியில் சுதர்மா விராட்ட ராஜாவை தோக்கடித்து சிறைப்பிடித்து வைத்து விட்டான். இது சுதேஷ்னாக்கு தெரிஞ்சுடுத்து. சுதேஷ்னா வந்து புலம்பரா மாலினி கிட்ட, ஐயோ அந்த ராஜாவை பின்பற்றிட்டாலாமே, என்ன பண்றது, இப்போ எங்க போய் விராட்ட ராஜாவை நான் மீட்பேன், இப்போ கீச்சகனும் இல்லையேன்னு சொல்லும்போது மாலினி என்ன பண்றா, கங்கன் கிட்ட, பல்லலன் கிட்ட, அப்புறம் தந்திபாலன் கிட்ட, கிரந்திகன் கிட்ட, நகுல சகதேவாள், பீம, யுதிஷ்டிரன், இவ 4 பேர். ஏன்னா இன்னும் வந்து பிருகன்னலையாக தான் இருக்கார் அர்ஜுனன் பிருகன்னலையெல்லாம் பொதுவாக யுத்த களத்தில் போய் சண்டை போட முடியாது. அதனால் இந்த 4 பேரையும் கூட்டுட்டு நீங்கள் எப்படியாவது மீட்டுன்னு வாங்கோன்னு சொல்கிறார். இவ 4 பேரும் போயிட்டு சண்டை போட்டுட்டு மீட்டுன்னு வந்துடுறா. மீட்டுன்னு வந்த உடனே அந்த விராட்ட ராஜா சொல்றார், அப்பா நீ இவ்வளவு எனக்கு உதவி பண்ணியிருக்கே, நான் உனக்கு நமஸ்காரம் பண்றேன். வயாக்ரபத்ய விப்ரேந்திர சர்வதைவ நமோஸ்துதே த்வத்கிருதே ஹிருத்ய பஷ்யாமி ராஜ்யம் சந்தானமேவச்ச. இந்த யுத்தம் பண்ணும் போதே யுதிஷ்டிரன் வந்து சன்னியாசியா இருக்கார். நிஜம் சன்னியாசி யுத்தமே பண்ணப்படாது. இவர் வந்து உட்காந்துட்டு திருதண்டத்தை ஒரு பக்கம் கையில் வச்சுட்டு இருக்கார், இன்னொரு பக்கம் உட்காந்து அம்பு அடிச்சுட்டு இருக்கார். அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுதர்மனுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்கிறது. அவன் என்ன சொல்றான்னா, இவ அல்ல சிறுபடிச்சு வச்சாச்சு, நேர இப்ப சுதர்மனை இழுத்து கொண்டு விராட்ட ராஜாக்கு முன்னாடி போயிடுறா. விராட்ட ராஜா கொன்னுடுங்கிறார்.
அப்போ மறுபடியும் நம்ம யுதிஷ்டிரன் சொல்கிறார், ஆன்ரிஷம்ஸ்யம் பரோ தர்மஹா, மன்னித்து விடுவது தான் வசத்தியான தர்மம். இவனோட நம்ம இது இப்போ கொன்று அவன் என்ன பிரயோஜனம்? அவன் ராஜ்யம் உனக்கு இப்போ உங்களுக்கு வேண்டாம், அவனை விட்டு வச்சுருங்கோன்னு சொல்கிறார். அப்போ விட்டு வச்சுருங்கோன்னு சொன்னோன்னா அவன் அந்த பக்கமாக போயிடுறான். அந்த பக்கம் போன உடனே தான் பின்னாடியே நம்ம துரோணன், அஸ்வத்தாமா, கிருபர், பீஷ்மர் இவாள்லாம் ஒரு பெரிய படை எடுத்துன்னு வரா. பார்த்தா சுதர்மா அப்படியே மூஞ்சியை தொங்க போட்டுன்னு இந்த பக்கம் போயிடுறான். என்னப்பா ஆச்சுன்னா, அவள் விராட்ட தேசத்தில் என்னவோ பெரிய பெரிய 4 சைனிகர்கள் இருக்கா, எங்களை எதிர்த்தா, என்ன ஆச்சுன்னே தெரியல. அப்போ மறுபடியும் துரியோதனனுக்கு ஒரு சந்தேகம் வருது, என்ன 4 பேருங்கிறான். அப்போ கர்ணன், ஐயா அது பஞ்ச பாண்டவாளாக இருக்காது, அவள் வந்தால் கூட 5 பேராக தான் வருவா, இவன் 4 பேர் தானே வந்தான்னு நினைக்கிறான். அவளுக்கு இன்னும் அந்த பிருகன்நிலை கதையே தெரியாது. அதனால இந்த பக்கம் சண்டை போடலாமான்னு நினைக்கிறான். அந்த சமயத்துக்குள்ளே என்ன ஆகுது, இவா வந்திருக்காங்கிற விஷயம் சைனிகர்கள் மறுபடியும் விராட்டன் கிட்ட போய் சொல்லிடுறா. அப்பா அவள்லாம் வந்திருக்கா, இப்போ சுதர்மா போயிருக்கானா, இது பெரிய படையே வந்திருக்கு, குரு வம்சத்திலேருந்து கௌரவாள் வந்திருக்கா, இப்போ என்ன பண்ண போறேன்னு கேட்டார். என் பிள்ளை இருக்கான், உத்தரகுமாரன் இருக்கான். சொல்றார், ஈஸ்வஸ்திரே நிபுணோ யோதா சதா வீரஸ்சமே சுதஹ தஸ்ய தத் சத்யமே வாஸ்து மனுஷேந்திரஸ்ய பாஷிதம். அதனால என் பிள்ளை இருக்கான், அவனுக்கு எப்பேற்பட்ட விஷயம் எல்லாம் தெரியுமா, நன்னா கத்துன்னு இருக்கான். ஏதோ பாருங்க A கிரேட் எல்லாம் வாங்கியிருக்கான், இது இல்லை, நன்னா போய் சண்டை போடுவான்னு சொன்னார். அப்போ உத்தரன் சொல்றார், எனக்கு ஒன்னே ஒன்றுப்பா, எல்லாம் நான் போய் சண்டை போட்டுருவேன், எனக்கு இங்கே சாரதி மட்டும் கிடைக்கல, நான் என்ன பண்ண போறேனே தெரியலையே. நத்வஹம் நாவகச்சாமி யோ மே யந்தா பவேன்னரஹ பஷ்யத்வம் சாரதிம் க்ஷிப்ரம் மம யுக்தம் பிரயாஸ்யதா அப்படின்னு சொல்றார். இப்போ இந்த உத்தரன் அவ அப்பா கிட்ட எனக்கு சாரதி யாரும் கிடைக்கலேன்னு சொன்னதை பிருகன்னளை கேட்டுடுறார். இப்போ இந்த பிருகன்னளை போய் மாலினி கிட்ட போய் சொல்றா, நீ போய் இதன் அதாவது நான் சாரத்தியம் பண்ண சாமர்த்தியம் உடையவன் அப்படிங்கிறத நீ உத்தரகுமாரன் கிட்ட போய் சொல்லு. இப்போ உத்தரகுமாரன் புலமிண்டே வரான், சாரதியே கிடைக்கல. அப்போ மாலினி என்ன பண்றா, நேர அந்த பிருகன்னளை உத்தரகுமாரனை கூட்டு சொல்றா, கவலைப்படாதே, நம்ம பிருகன்னளை இருக்காளோன்னு நன்னா சாரத்தியம் பண்ணுவோ, அவள் அர்ஜுனனுக்கே சாரத்தியம் பண்ணியிருக்கா, எவ்வளவு நாள் அர்ஜுனன் கிட்ட வேலை பார்த்துருக்கா தெரியுமோ, அதனால பிருகன்னளை கிட்ட போய் கேளு. பிருகன்னளையா பண்ணியிருக்காங்கிறியா, ஐயா அவகிட்ட போய் நான் எது கேட்பேன், நான் வேணா என் தங்கையை விட்டு கேட்க சொல்கிறேன்னு உத்தரை கிட்ட போகிறான் இந்த உத்தரகுமாரன். உனக்கு தான் டீச்சர் ஒன்றும், நீ போய் கேளு, எங்கள் அண்ணாக்கு நீ சாரத்தியம் பண்ணுறியான்னு போய் கேளு. இப்போ இந்த உத்தரை மறுபடியும் பிருகன்னளை கிட்ட வரா. பிருகன்னளை கிட்டேனா சர்க்கிளே ஆரம்பிச்சுது. இப்போ பிருகன்னளை கிட்டே வரா. பிருகன்னளை கிட்ட கேட்குறா, எங்கள் அண்ணாக்கு சாரத்தியம் கிடைக்கலையா, ஆச்சாரியரே நீங்கள் கொஞ்சம் இப்போ போய் பண்ணுறா, நீக்கு என்னடிமா தெரியும், நான் நாட்டியம் தான் ஆட தெரியும், நான் எங்கே சாரத்தியம் எல்லாம் பண்ணியிருக்கேன் சொல்கிறார். ஏவ முக்தா பிரத்யுவாச்ச ராஜபுத்திரம் பிருகன்னளா காசக்திர் மம சாரத்தியம் கர்த்தும் சங்கிராமி மூர்தனி. நான் என்ன போர்க்களத்தை பார்த்துருக்கேன், இதுவா அதுவா என்ன பார்த்துருக்கேன், கீதம் வா யதிவா நிருத்யம், பாட்டை பற்றி கேளு, இது கல்யாணியா காம்போஜியான்னு சொல்கிறேன், நாட்டியத்தில் குச்சிப்புடியா ஒடிசியான்னு கேளு நான் சொல்கிறேன். அதை விட்டுவிட்டு உட்காந்து யுத்தத்தில் உட்காந்து சாரத்தியம் பண்ணுன்னு சொன்னியானே, கீதம் வா யதிவா நிருத்யம் வாதித்ரம் வா பிருத்திக்விதம் தத்கரிஷ்யாமி பத்ரம் தே சாரத்தியம் து குதோ மம. அப்போ உத்தரை சொல்கிறா, அம்மா நீ நாட்டியம் ஆடினாலும் பாட்டு பாடினாலும் எல்லாம் நீ பெஸ்ட்டாக தான் பண்ணுவேன், அதனால் உன் மேலே சந்தேகமே இல்லை. பிருகன்னளா நீ எப்படியாவது போ, பிருகன்னளே காயனோவா நர்த்தனோவா புனர்பவ க்ஷிப்ரம் மேரதமாஸ்தாய நிக்ரிஹீஷ்வ ஹதோத்தமம் அப்படின்னு சொன்ன உடனே பிருகன்னளை சரி அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போறா. கிளம்பி போகும்போது இந்த உத்தரை சொல்றா, நீங்க தான் பெரிய எங்க அண்ணா பிரமாதமா சண்டை போடுவார், அந்த துரோணர் கிருபர் துஷாசனனோடெல்லாம் பிரமாதமா சண்டை போடுவார், அவ உத்திரியெல்லாம் அவ்வளோ நன்னா இருக்குமா பட்டு, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துன்னு வரையலா, யுத்தம் முடிச்ச உடனே அது என்னுடைய பொம்மைகளுக்கு நான் அலங்காரம் பண்ணணும். பிருகன்னளே ஆனயேதா வாசாம்சி ருச்சிராணி ச பாஞ்சாலிகார்த்தம் சித்ராணி சூக்ஷ்மாணி ச மிருதூனி ச விஜித்ய சங்கிரமகதான் பீஷ்மத்ரோண முகான் குரூன். எப்படியாவது எடுத்துன்னு வரையலான்னு சொல்றார். அதெல்லாம் எடுத்துன்னு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பிருகன்னளை கிளம்புறா. கிளம்பின உடனே சாரத்தியம் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்போ சாரத்தியம் பண்ண உடனே நேர போறா. அப்போ போன உடனே தான் பார்த்தா நடுங்கி போயிடுறான் இந்த உத்தரகுமாரன். என்னமோ சின்ன குழந்தைவன், அவனை உட்காந்து ரத்தத்தில் உட்காத்தி வச்சு கூட்டுன்னு போனா அங்கே பிரம்மாண்டமா பீஷ்மர் நின்றுருக்கார், துரோணர் நின்றுருக்கார், கிருபர் நின்றுருக்கார், துரோண புள்ள அஸ்வத்தாமா, இந்த பக்கம் துரியோதனன், அந்த பக்கம் துஷாசனன், இந்த பக்கம் கர்ணன், போச்சு 7 மகாரதிகள் அவா பேரு.
சைன்யத்தை பார்க்கறான். 14,000 பேர் அங்க நின்று இருக்கா. பயந்துட்டான் உத்தரன். பார்த்துட்டு சொன்னானாம், எத்திர துரோணஸ்ச பீமஸ்ச கிருபஹா கர்ணோ விவம்சதிஹி அஸ்வத்தாமா விகர்ணஸ்ச சோமதத்த பலாஹிகஹ துர்யோதனஸ்ததா வீரோ ராஜா ச ரதிநம்பரஹ த்யுதிமந்தோ மகேஷ்வாசஹ சர்வே யுத்த விசாரதாஹ அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டார். பிருஹன்னளை, ஏண்டாப்பா அழற? இவாளெல்லாம் பார்த்தாலே பயமா இருக்கு, நான் எப்படின்னா சண்டை போடுவேன். அவிஜாதோ விஜா தஸ்ய மௌர்ய தூர்த்தஸ்ய பஷ்யதஹ பரிதேவயதே மந்தஹ சகாஷே சவ்யசாச்சினஹ. ஒன்று சண்டை போடுறதுக்கு சாமர்த்தியம்னா அந்த அர்ஜுனனான சவ்யசாச்சி வந்தாதான் பண்ண முடியும். எனக்கெல்லாம் அந்த பெருமையே இல்லையே, பயமா இருக்கே வாழை பார்த்துனாலாம். அப்போ அர்ஜுனன் சொன்னானா, இப்படிலாம் பயப்படப்படாது, ஒரு க்ஷத்ரியனா இருந்தால் தைரியமாக நிற்கணும். சொல்லு, தைரியமாக நிற்கணும்னு சொல்கிறான். அழுதுன்னு இருக்க நீ. இதை பாரு, நீ இவாளோட சண்டை போடலைன்னா உனக்கு சொர்க்கமே கிடைக்காது உத்தரகுமாரா. சொர்க்கம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நான் இந்த இடத்த விட்டுட்டு ஓடுறேன்னு ரதத்தை விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சுட்டான் உத்தரகுமாரன். பிருஹன்னளை ஓடுறா 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 ஓடுறா. அங்கே இருக்கக்கூடிய துரோணாளுக்கெல்லாம் தெரியல இது அர்ஜுனன்னுட்டும். பாத்தியா, சாரதி தைரியமா இருக்கார், ரதி பயந்துன்னு ஓடுறார். பாருங்க, 2 பேரும் ஓடிண்டே இருக்கான்னு சொல்லிட்டு ஓடுறா 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 ஓடிண்டே இருக்கா. அப்படி ஓடின உடனே அவர் சொல்றார், கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு பிருஹன்னளை சொல்றா. அப்போ பிருஹன்னளை சொன்ன உடனே அந்த உத்தரகுமாரன் கேட்குறான், என்னம்மா நீ இருக்கேன்னு சொல்ற? நீ ஒண்ணுமே இல்லை, என்னோட கூட வா, ஸ்மசான பூமிக்கு வான்னு சொல்லிட்டு ஸ்மசான பூமிக்கு கூட்டுன்னு போறார். அப்பதான் என்ன ஆகுது, அஷ்டமி திதி கார்த்தால 6:15 பிறக்கிறது. 1 வருஷ காலம் நபும்சகையா இருக்கணும்னு சொல்லியாச்சா. அந்த சூரியனுடைய கிரணங்கள் உதிக்க 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 அப்படியே அர்ஜுனன் தன் ஸ்வரூபத்தை அடையிறான். அடைஞ்ச உடனே சொல்றான், ஷமி விருட்சத்து மேல ஏறு. ஐயோ, அங்க பிணம் இருக்கே பிருஹன்னளா, நான் சொல்றதை கேளு, போய் ஏறுனார். ஏறி போய் பார்த்தா அங்கே ஒரு பிணம் இல்லை, ஏதோ கட்டி வச்சிருக்கா, பிரிச்சு பாருன்னார். பார்த்தா ஒரு பெரிய வில் இருக்கு. அந்த வில்லெல்லாம் இவன் லைஃப்ல பார்த்ததே கிடையாது, பிரம்மாண்டமா இருக்கு ஒரு வில்லு. இது என்னப்பா பிருஹன்னளைன்னு கேட்கிறார். கீழே பார்த்தா பிருஹன்னளைக்கு கொஞ்சம் மீசை வர ஆரம்பிச்சுடுது. இது என்னவோ ஒரு மாதிரி புதுசா இருக்கே, இது என்னன்னு கேட்கிறார். அப்போ கீழே இருக்க அர்ஜுனுக்கு குரல் வேற மாற ஆரம்பிக்கிறது. சொல்றார், இது ஒரு காலத்தில் பிரம்மதேவனால் பூஜிக்கப்பட்டு, பிரஜாபதியால் பூஜிக்கப்பட்டு, இந்திரனால் பூஜிக்கப்பட்டு, வருணன் பல வருஷ காலங்கள் தன்னிடத்தில் வைத்து கடைசியாக என்னிடத்தில் சேர்ந்த வில் காண்டீவம் என்று இதனுடைய பெயர் அப்படின்னு சொன்னது. காண்டீவமா? இதுவா காண்டீவம்? காண்டீவம்னா அது அர்ஜுனன் ஆச்சே, நீ யாரு பிருஹன்னளா? நாமே அவன் அப்படின்னு சொன்ன போது உத்தரகுமாரன் ஆடி போயிடுறான். அது எப்படின்னு தெரியுது, அந்த வேஷ்டியில வேற என்ன கட்டியிருக்குன்னு கேட்டார். கதை கட்டியிருக்கு, அதுதான் பீமனுடையது. பீமன் இப்போது எங்க? உங்க வீட்டுல தளிகை பண்ணிட்டு இருக்கார். இது பக்கத்தில் இருக்கக்கூடிய வேல், இது எதுவும் இல்லை, யுதிஷ்டிரனுடையது. அவர் எங்க இருக்கார்? உங்க அப்பாவோடு கூட கங்கனாக உள்ளார். இங்க இருக்கக்கூடிய வாழ் வேலெல்லாம் இருக்கே, அதெல்லாம் என் நகுல சகதேவாழ்து. அவ உங்க ஊர்ல அஸ்வங்களையும் கோக்களையும் பார்த்துட்டு இருக்கா. நான் ஒத்துக்க மாட்டேன். அப்படின்னா பாஞ்சாலி இருக்கணுமே, அவதான் சைரந்திரிகா ஸ்திரீ. இன்னுமா உனக்கு புரியல உத்தரகுமாரான்னு கேட்கிறார். அப்போ மேலே அவன் கீழே இறங்க மாட்டேங்கிறான். அவன் சொல்றான், நீ சொல்றது நான் எப்படி நம்புவேன்? ஒரே ஒரு கேள்வி உன்கிட்ட கேட்கிறேன். நீ அர்ஜுனனாக இருந்தால் எனக்கு பதில் சொல்லு பிருஹன்னளா. அர்ஜுனனுக்கு 10 பெயர் உண்டுன்னு மகரிஷிகள்லாம் சொல்றா. அந்த 10 பெயர் என்னங்கிறத நீ சொல்லிடுறியா அப்படிங்கிறத அர்ஜுனன் கிட்டே கேட்கிறார். இப்ப அர்ஜுனன் சொல்றார், அர்ஜுனஹ பால்குணஹ ஜிஷ்ணுஹு கிரீட்டி ஸ்வேதவாஹனஹ பிபத்சுஹு விஜயஹ கிருஷ்ணஹ சவ்யசாச்சி தனஞ்சயஹ. 10 பேர் எனக்கு இருக்குன்றார். சொன்னா மட்டும் போராது, அந்தந்த பெயர் எதனால இருக்குன்னு சொல்லணும். முதல் பெயர் சொல்றார், சர்வாஞ்சன பதா ஜித்வா வித்தமாதாய கேவலம் மத்தியே தனஸ்ய திஷ்டாமி தேனார்ஹும் மாம் தனஞ்சயம். எந்த ஊருக்கு போனாலும் அந்த ராஜாக்களை தர்ம யுத்தம் பண்ணி ஜெயிச்சு அந்த சொத்தையெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து தர்மராஜாவின் காலில் இடுவராம். தனக்கு எதுவும் வேணும்னு எடுத்துக்க மாட்டாராம். தனத்தை சேகரித்து தனக்கு எதுவும் வேண்டாம் என்று நினைக்கக்கூடியவன் தனஞ்சயன் என்கின்ற பெயர். அப்பா உத்தரகுமாரா, 2வது சொல்றேன் கேட்டுக்கோ. அபிப்ரயாமி சங்கிராமே யதஹம் யுத்த துர்மதான் நாஜித்வா வினிவர்த்தாமி
தேனமாம் விஜயம் விதுஹு. எந்த யுத்தத்துக்கு போனாலும் ஒரு யுத்தத்திலும் தோல்வி என்கின்றதை சந்திக்காதவன் நான், அதனால் விஜயன் என்கின்ற பெயர் உண்டு. ஸ்வேதாக காஞ்சன சன்னாக ரதே யுஜ்யந்தி மே ஹயாஹ சங்கிராமே யுத்தமானஸ்ய தேனாஹம் ஸ்வேதவாஹனஹ. எந்த யுத்தத்துக்கு போறேனோ என்னுடைய தேருக்கு மட்டும் 4 அஸ்வங்கள் விளவிளேர்னு இருக்கும். அஸ்வங்களை பார்த்தாலே தெரியலாம் விஜயனான அர்ஜுனன் வரான்னு. எப்போ ஸ்வேத அஸ்வங்கள் எனக்கு வாகனமா இருக்கோ எனக்கு ஸ்வேதவாகனன்னு பேரு. உத்தராபியாம் பல்குனிபியாம் நக்ஷத்ராபியாம் அஹம் திவா ஜாதோ ஹிமவத பிருஷ்டே தேனமாம் பால்குணம் விதுஹு. எங்க அம்மா என்னை ஹிமவத் பர்வதத்தில் கீழே பெத்தெடுத்தா. ஹிமவானோ பனி விழுந்தால் ஹிமனா ஸ்னோன்னு அர்த்தம். அந்த பனிக்கு ஹிமன்னு பேரு. ஹிமவான் விளவிளேர்னு இருக்கார். ஹிமவானின் அடிவாரத்தில் நான் பிறந்தேன். நானும் விளவிளேர்னு இருந்தேன் பார்க்கறதுக்கு. எப்போ பிறந்தேன்? பால்குண நட்சத்திரத்தில் பிறந்தேன். அதனால எனக்கு பால்குனி அப்படின்னு ஒரு பேர் உண்டு. புரா சக்ரேண மே தத்தம் யுத்ததோ தானவர்ஷபைஹி கிரீட்டம் மூர்தனி சூர்யாபம் தேனாஹுர்மாம் கிரீட்டினம். எனக்கு இருக்கக்கூடிய கிரீட்டம் சூரியனுடைய கிரணங்களை கூட வெக்கப்பட வைக்கும். அப்பேற்பட்ட கிரீட்டத்தை உடைய எனக்கு கிரீட்டி என்று பெயர் உண்டு. ந குர்யாம் கர்ம பீபத்சம் யுத்தியமான கதஞ்சன தேன தேவ மனுஷ்யேஷு பீபத்சூர் இதி விஸ்ருதஹ. எவ்வளவோ யுத்தம் போட்டிருக்கேன் உத்தரகுமாரா, ஆனா இந்த நாள் வரைக்கும் ஒத்தரும் நான் பண்ற யுத்தத்தை பார்த்துட்டு ஐயா இப்படி சண்டை போடுறானே அப்படின்னு நினைச்சதே கிடையாது. பிபத்சா என்கின்ற ரசத்தை ஒருவருக்கும் பார்த்தவருக்கும் கொடுக்காத பார்த்தனானபடியால் எனக்கு பிபத்சு என்கின்ற பெயர் உண்டு. உபௌமே தக்ஷிணோபாணி காண்டீவஸ்ய விகர்ஷணே தேன தேவ மனுஷ்யேஷு சவ்யசாச்சி மாம் விதுஹு. காண்டீவம் ஒரு பக்கமும் சாதாரண வில் ஒரு பக்கமும் வைத்துக்கொண்டு இருப்புறங்களிலும் அம்பை எய்யக்கூடிய ஒரே சாமர்த்தியம் எனக்கு இருப்பதால் சவ்யசாச்சி என்கின்ற பெயர் எனக்குண்டு. பிருத்திவ்யாம் சதுராந்தாயாம் வர்ணோ மே துர்லப சமஹா கரோமி கர்ம சுல்கம் ச தஸ்மான் மாம் அர்ஜுன விதுஹு. இந்த பூமியிலேயே என்னை விட வெளுப்பு யாரும் இல்லைன்னு எங்கள் அம்மா சொல்லி நான் கேட்டிருக்கேன். அதனால் அர்ஜுனன் என்கின்ற பெயர் எனக்கு உண்டு. அஹம் துராபோ துர்தர்ஷோ தமனஹ பாகசாசனிஹி தேன தேவ மனுஷ்யேஷு ஜிஷ்ணுர் நாம அஸ்மி விஸ்ருதஹ. எந்த இடத்துல மக்கள் கூக்குரலிட்டு தர்மயுத்தம் பண்ணவா என்று கூப்பிடுகின்றார்களோ அந்த இடத்தில் பிரத்யக்ஷமாய் யுத்தம் பண்ணக்கூடிய சாமர்த்தியமானபடியால் ஜிஷ்ணு என்கின்ற பெயர் எனக்குண்டு. கிருஷ்ண இத்யேவ தசமம் நாம சக்ரே பிதாமம கிருஷ்ணாவதாதஸ்ய ததஹ பிரியத்வாத் பாலகஸ்ய வை. எங்கள் அப்பாவுக்கு சின்ன வயசுலேருந்தே என்னை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரொம்ப வெள்ளையாக இருந்துட்டேன். ஆனால் ஒன்றே ஒன்று எங்கள் அப்பா ஆசைப்பட்டார், இந்த குழந்தை கருப்பாக இருந்தால் நன்னா இருக்குமே நினச்சார். நான் கருப்பாக இல்லாவிடிலும் கருப்பன்னு தான் என்னை கூப்பிடுவார். அதனால் கிருஷ்ணன் என்கின்ற பெயர் எனக்கு ஏற்பட்டது. போருமா உத்தரகுமாரான்னு கேட்டார். மேலேந்து கீழே குதிச்சுட்டான் உத்தரகுமாரன். மேலே சரணாகதி பண்ணிட்டான். ஹே அர்ஜுனா, உன்னைதான் நான் என் மனதில் எப்போதும் பூஜித்து வருகின்றேன். என்னுடைய ராஜ்யத்தில் பிருஹன்னளா என்கின்ற வேஷம் பூண்டு இருந்தவனோ நீ, ஸ்வேதவாகனனோ நீ, சவ்யசாச்சியோ நீ. நான் எப்பேற்பட்ட எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. நான் என்ன பண்ணட்டும் அர்ஜுனான்னு கேட்டபோது, இனிமே நீ ரத்தியாக இருக்க வேண்டாம், நான் ரத்தி ஸ்தானத்தில் இருக்கேன், நீ எனக்கு சாரத்தியம் மட்டும் பண்ணா போறோம் உத்தரகுமாரா, பண்றியான்னு கேட்டார். ஓ பண்றேனேன்னு சொன்னார். அப்போ சொன்னாராம் உத்தரன், எப்படி கேசவனுக்கு சாரத்தியம் பண்ணுறதுக்கு 4 குதிரை கிடைக்கிறதோ அப்பேற்பட்ட உயர்ந்த சாரத்தியத்தை நானும் பண்ணுறேன் உனக்கு. நான் நிறைய பேர்கிட்ட சாரத்தியம் கற்றுருக்கேன். எப்படி இந்திரனுக்கு மாதலியோ அந்த மாதிரி நான் உனக்கு இருந்து கைங்கரியம் பண்ணுறேன்னு சொன்னாராம். அப்போ மேலே முன்னாடி இருக்கக்கூடிய 4 குதிரையை பார்த்து சொன்னாராம், இந்த 4 குதிரையில் ஒன்னொன்னும் கிருஷ்ணனுக்கு ஏற்பட்ட குதிரைகள் போல் இருக்கும். சுக்ரீவன், ஷைபியன், மேகபுஷ்பன், பலாஹகன், இதுதான் 4 தான் கிருஷ்ணரோட குதிரை பேர். ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்னதில் இதில் ஞாபகம் வச்சுக்கணும். சுக்ரீவன், ஷைபியன், மேகபுஷ்பன், பலாஹகன், இந்த 4 குதிரை பேரு
பாகவதத்தில் வரும். ஏன்னா ருக்மிணி பிராட்டியை தான் கவர்ந்து செல்ல எடுக்க வேண்டும் என்று நினைக்கும் போது கிருஷ்ணர் சொல்றார், சுக்ரீவ ஷைபிய மேகபுஷ்ப பலாஹக வாங்கோம்பர் 4 குதிரையும் வரும், ஏறி போவர். அந்த 4 குதிரைக்கும் தனித்தனி ஸ்லோகமாக இங்கே மகாபாரதத்தில் இருக்கு. அந்த 4 குதிரைகளையும் பூண்டு வந்தவன் போல் இந்த 4 குதிரையும் இருக்கும் அர்ஜுனா உனக்குன்னு சொல்றார். நேரே வா, யுத்த காலத்தில் ஏறி போகணும்னு நினைக்கிறா. இப்போ போகணும்னு நினைக்கும் போது இப்போ ஒரு கேள்வி அவன் கேட்குறான். என்ன அழகா கேட்குறான் பாருங்க உத்தரகுமாரன். ஏகஸ்துவம் பாண்டவசிரேஷ்டம் பகூனேதான் மகாரதான். அங்கே இருக்கிறதோ நிறைய மகாரதிகள் அர்ஜுனா, நீயோ ஏகஸ்ச, நீயோ ஒருவனாக இருக்க. கதம் ஜேஷ்யசி சங்கிராமே சர்வசாஸ்திரம் அசபாரகான். நீ இப்படி ஒருவனா இருந்து சண்டை போட போறேங்கிறதா எனக்கு சந்தேகம். அப்போ அர்ஜுனன் சொல்றார், கந்தர்வாளோட கந்தர்வ கூட்டத்துக்கு ராஜாவா இருந்த சித்திரரதன் அவன் கூட்டத்தோட ஒரே ராத்திரியில ஒரே ஆளா இருந்து தோக்கடிச்சவன் நான். ஏன் சிவபெருமானுடைய யுத்தம் பண்ணி பாசுபதாஸ்திரம் பெற்றவன் நான். இந்திரனோட சைன்யத்துக்கு அமராவதி பட்டணத்துக்கு போய் திவ்யாஸ்திரம் பெற்றவன் நான். இவாளெல்லாம் வச்சுன்னு நீ கவலைப்படாத, எனக்கு மனசுக்குள்ள கேசவன் இருக்கார், அவர் எனக்கு இருந்து செயல்படுத்துவார், நான் இந்த யுத்தத்தை பண்ணி காமிக்கிறேங்கிறார். இப்படின்னு இவா பேசி முடிச்சுட்டு சாமி விருட்சத்திலேருந்து இறங்கி மறுபடியும் ரதாரூடனா பூமி போர்க்களத்துக்கு வந்துட்டுருக்கா. அதுக்குள்ளே இங்கே கோஹரணத்தில் அந்த யுத்த பூமியில் சகுனங்கள் இவாளுக்கு வர ஆரம்பிச்சுடுத்தான், துரோண பகுதி இருக்கவாளுக்கு. அப்போ துரோணர் துரியோதனனை கூட்டு சொல்கிறார், எனக்கு என்னவோ இந்த இடத்தெல்லாம் பார்த்தா இந்த சகுனங்கள்லாம் பறவைகள்லாம் அந்த பக்கம் பறக்கிறது, மான் அந்த பக்கம் ஓடுறது, எனக்கு என்னவோ துரியோதனா நம்ம சமத்தா ஆற்றுக்கு போயிடணும்னு தோன்றது. நம்ம என்னமோ இனிமேல் இந்த போர்க்களத்தில் இருந்தால் நமக்கு வெற்றி பெறணும்னு தோணலை. எனக்கு என்னவோ தோன்றது, நம்ம ஜெயிக்க மாட்டோமோன்னு தோன்றது துரியோதனான்னு சொல்லச்ச தேவதத்தௌ தனஞ்சயௌ. அந்த இடத்துல தேவதத்த சங்கநாதம் கேட்டுதான், ஓஹோ இது தேவதத்தம் மாதிரி இருக்கே, துரியோதனா அந்த பக்கம் வருது, எனக்கு என்னவோ அர்ஜுனன்னு தோன்றதுன்னு சொன்னார். சுற்றி பார்த்தார், அந்த ரதத்துக்கு மேலே ஹனுமானோட கொடி பறந்துன்னு இருக்கான். சொல்றார், காஞ்சனம் சிம்மலாங்கணம் துவஜம் வானர லக்ஷணம். அழகான ஒரு கொடி பறந்துன்னு இருக்கான். சந்தேகமே இல்லை துரியோதனா, வருவது தனஞ்சயன் 13 வருஷம் கழிச்சு வரான். பாஞ்சாலியை நம்ம அவமானப்படுத்தின போதுலேருந்து இப்போ வரைக்கும் அவ விரத்தத்தில் இருக்கா. வரும்போது முதல் யுத்தம் இதுதான். அடிக்கிற ஒரு அம்பு நம்மளால தாங்க முடியாது, இப்பவே நான் சொல்றேன் கிளம்பிடலாம்னு சொல்றார். அப்போ சொல்றார், உபாசதேச்ச சைன்யானி கிருத்ராஸ்தவ சமந்ததः தப்ஸ்யசே வாஹினீம் திருஷ்ட்வா பார்த்வபாண பிரபீடிதான் பராபூதா சவசேனா ந கஷ்சித் யோதுமிச்சதி. அப்போ சொன்ன உடனே இதெல்லாம் சொன்ன உடனே கர்ணன் சொல்கிறான், உங்களுக்கும் இந்த பீஷ்மருக்கும் எப்போ பார்த்தாலும் அவளை பற்றியே புகழ்ந்துட்டு இருக்கணும். நான் எப்படி இருக்கேன், நான் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு பயப்படுறேன்? இதோ துரியோதனா இவாளுக்கெல்லாம் என்னுடைய சாமர்த்தியம் தெரியல, நான் எப்பேற்பட்டவன் தெரியுமோ அப்படிங்கிறார். அப்போ துரோணர் பிள்ளை அஸ்வத்தாமா 20 ஸ்லோகங்களில் சொல்கிறார், எங்கள் அப்பா சொல்கிறதையோ பீஷ்மர் சொல்கிறதையோ மதிக்காமல் இருக்காத கர்ணா, உனக்கு பலம் இருப்பினும் ஒரு நாளாவது நீ இத்தனை நாள் வரைக்கும் யுத்தத்தில் ஜெயிச்சிருக்கியா கர்ணா? அது ஒரு வார்த்தை சொல்லு. இவ்வளவு நாள் நான் அத்தை பண்ணேங்கிற சிற்றரசர்கள் எல்லாம் ஜெயிச்சிருக்கேன், ஒரு நாள் நீ அர்ஜுனன் முன்னாடி நின்று ஜெயிச்சிருக்கியா? அர்ஜுனனுடைய பலம் உனக்கு தெரியாது, ஜாகிரதையாக இருன்னு சொல்றார். அப்படி சொன்ன உடனே நம்ம துரியோதனன் புதுசா வர்றார். இதை பாருங்க, வருது அர்ஜுனனா இருந்தா நம்ம சண்டையே போட வேண்டாம் அப்படிங்கிறார். பீஷ்மர் ஆடி போயிட்டார். பரவாயில்லையே, நல்லவனா மாறிவிட்டியே துரியோதனா, சண்டை போட வேண்டாம்னு சொல்லிட்டே, சந்தோஷம். அதுதான், சண்டை போட வேண்டாம், மறுபடியும் அவளை 12 வருஷம் வனவாசத்துக்கு போக சொல்லிடலான்னார். என்னம்மா அப்படி சொல்கிறேன்னு கேட்டார். அதான் ஆயிடுத்தே, நம்ம பார்த்துட்டோமே, 13வது வருஷத்தில் அவளை பார்த்துட்டோமே, அப்படின்னா அவள் மறுபடியும் 12 வருஷம் போக வேண்டாமா? அப்போ பீஷ்மர், உன்னோட பேசி பிரயோஜனமே இல்லை, இது கிருப்பரே நீங்கள் சொல்லுங்கன்னார். அப்போ கிருப்பர் சொன்னார், அப்பா 5 வருஷத்துக்கு ஒரு முறை 2 மாதங்கள் ஜாஸ்தியாக வரும், அதுக்கு அதிக மாதம்னு பேர். 10 வருஷத்துக்கு 4 மாதம், 13 வருஷத்துக்கு 5 மாதம் 12 ராத்திரி வரணும். இப்போ அந்த 5 மாதம் 12 ராத்திரியை ஏற்கனவே அவள் 12 வருஷத்துக்குள்ளே ஒரு வாட்டி கழிச்சுட்ருப்பா. இப்போ நம்ம வந்திருக்கிறது, இப்போ நீ அன்னைக்கு என்ன சொன்ன, சப்தமி ஆனோன்னு அஷ்டமி அன்னைக்கு வரலாம்னு. இப்போ அஷ்டமி அன்னைக்கு தான் அவன் வெளியில் வந்திருக்கான். கிருப்பரே கணக்குப்படி சொல்லுங்கோ, இந்த அதிக மாத கணக்கான 5 மாதம் 12 நாள் ப்ளஸ்
12 வருஷம் ப்ளஸ் 1 வருஷத்தை சேர்த்து சொல்லுங்கன்னார். கணக்குப்படி பார்த்தா நேற்று ராத்திரியே அவளுக்கு 13வது வருஷம் முடிஞ்சுடுத்துன்னு தெரியுது பீஷ்மா, என் பஞ்சாங்கத்தை வச்சு சொல்கிறேன். துரியோதனன் என்ன பண்ணுவான், பஞ்சாங்கமே போயின்னுட்டான். அவனால் முடிஞ்சது பஞ்சாங்கமே தப்புன்னுட்டான். அதனால் ஆச்சு, இது போயிட்டே இருக்கு. இப்போ கிருப்பர் சொல்லி பார்த்தார், கிருப்பர் சொன்னதையும் கேட்கல. அது அப்படிங்கச்சே நேர வந்து பார்த்தார், யுத்தம் செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார். அப்போதான் என்ன சொல்கிறார், கர்ணனை முன்னாடி விடலாம், பீஷ்மர் பின்னாடி நிற்கட்டும், ஒரு பக்கம் துரோணர், இன்னொரு பக்கம் அஸ்வத்தாமா, எல்லாரும் போகலாம். பாதி சைன்யம் இவாளோட வரட்டும், கால் சைன்யம் ஊருக்காக போகட்டும், கால் சைன்யம் கோக்களை எடுத்துக்கொண்டு செல்லட்டும், இப்படி பண்ணட்டோங்கிறா. இப்போ நேர உத்தரன் பார்க்குறா, ஓட்டட்டுமான்னு கேட்குறார். ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் போகிறார். ஒருத்தருடைய சண்டை போட ஆரம்பிக்கிறார். முதல்ல கர்ணனை தாக்கு 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 தாக்குன்னு தாக்குறார். கர்ணன் மூர்ச்சையாக கீழே விழுந்துடுறான். இதுதான் கர்ணனுடைய பிரதாபம். இதுதான் இது. நீங்கள் எந்த யுத்தம் வருங்க, கந்தர்வாளோட யுத்தம்னு வரும், எல்லாம் தோத்து போய்ட்றான். அடுத்தது பீஷ்மர். பீஷ்மருக்கு இவன் எங்கே அடிக்கிறானே தெரியல, உடம்பெல்லாம் அம்பா போயிடுத்து, இந்த பக்கம் அம்பு எடுக்கிறார், அந்த பக்கம் அம்பு அடிக்கிறான், என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அடுத்தது துரோணர்கிட்ட வரும்போது 2 அம்பு எடுத்து அவர் காலில் முதல்ல விட்டான். என்னென்னா பூமியில் விட்டால் நமஸ்காரம் பண்ணுறேன்னு அர்த்தமா. அப்போ துரோணர் சொன்னார், அஸ்வத்தாமா இதுதான் என் அர்ஜுனன் பாரு, இந்த போர்க்களத்தில் கூட வந்து ஒரு ஆச்சாரிய பக்தி எப்படி காண்பிக்கிறான் பாருன்னு சொன்னார். துரோணரோட சண்டை போட்டான், துரோணரால தாக்கே பிடிக்க முடியல. அடுத்தது அஸ்வத்தாமா கிட்ட போனா, அஸ்வத்தாமா குருபுத்திரனாச்சேன்னு பார்த்தார், அடிச்சார், அவனால தாக்கு பிடிக்க முடியல. கிருபாச்சாரியர் கிட்ட போனார், தாக்கு பிடிக்க முடியல. ஒருத்தர் கிட்டியா போயிட்டு கடைசியா பார்த்தார், மறுபடியும் வாழலாம். இப்போ பீஷ்மரை முடிச்சுட்டு துரோணர்கிட்ட போயிட்டு கிருப்பரை பார்த்தா பீஷ்மர் அதுக்குள்ளே சரிப்படுத்தின்னு வந்துருவாரு. இப்படி ஒருத்தரா வந்தால் இந்த டேர்ன் எப்போ போய் முடியும்? அப்போ சம்மோகனாஸ்திரம்னு ஒரு அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணுறான். சம்மோகனாஸ்திரம் போட்டால் அப்படி என்னத்தையோ மூச்சையாக அப்படியே மூந்தா வாழ கீழே விழுந்துருவாளாம். அது கொஞ்ச நாள் இவா அப்படியே மயக்கத்திலேயே இருப்பா. அதுக்குள்ளே இவா உத்தரியத்தை எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க அர்ஜுனன், அப்படின்னா அவள் தோத்து போயிட்டு தான் அர்த்தம். அதனால சம்மோகனாஸ்திரம் போடுறான். சம்மோகனாஸ்திரம் போட்டுவிட்டு என்ன பண்ணுறான், நேர உத்தரகுமாரனை பார்த்து சொல்கிறார், நேராக நீ போய் அந்த வஸ்திரத்தெல்லாம் எடுத்துன்னுவான்னு. இப்போ உத்தரகுமாரனுக்கு ஒரே சந்தோஷம், இவன் இந்த மகாவீரர்கள்லாம் பக்கத்தில் இருந்தே அவன் பார்த்ததில்லை. அதனால் இவெல்லாம் சம்மோகனாஸ்திரம் போட்டு மூர்ச்சையாக இருக்கும்போது தான் போய் பார்க்க முடியும். ஓஹோ, இந்த செல்ஃபிலாம் போய் எடுத்துன்னு அந்த துரோணரோட, இதான் துரோணர், ஃபேஸ்புக்கில் போட வேண்டாமா, கிருப்பரோட போட்டு எடுத்து அவரோட வஸ்திரங்கள் எடுக்கிறார். பீஷ்மர் கிட்ட போகும்போது அர்ஜுனன் அங்கேன்னு சொல்கிறான், வேண்டாம், ஏன்னா அந்த சம்மோகனாஸ்திரத்துலேருந்து விடுவிப்படுறதுக்கான வழி பீஷ்மர் ஒத்தருக்கு தான் தெரியும். அவர்கிட்ட போய் ரொம்ப ஆட்டம் வச்சுக்காத, அவரே கொஞ்சம் மயக்க நிலையில் இருக்கார், கொஞ்சம் நீ எதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டியான்னு அவருக்கு தெரிஞ்சு போயிடும், வஸ்திரத்திலேருந்து வெளியில் வந்துடுவார், அவரை மட்டும் விட்டு வச்சுருவோன்னு சொல்லிட்டு பாக்கி வஸ்திரங்கள் எல்லாம் எடுத்துட்டு ரதாரூடனா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கோக்களை எல்லாம் ரட்சணம் பண்ணி இந்த எல்லாம் இப்போ மயக்கமாக கீழே போட்டு விழுந்திருக்கா. இப்போ உள்ளே போகிறா. அப்போ சொல்கிறான் அர்ஜுனன், நீ உள்ளே போனோடனே, ஏன்னா அவனுக்கு என்னென்னா பயம், இப்போ எங்கள் அண்ணா வந்து ராஜா கிட்ட இன்னும் சொல்லலை எது உண்மைன்னு, அது வரைக்கும் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது, உத்தரகுமாரா நீ போய் சொல்லிக்கோ, அதாவது நீ தான் இந்த யுத்தம் பண்ணி ஜெயிச்சா மாதிரி சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுறார். அப்போது உத்தரன் உள்ளே போகிறான். அப்போது உத்தரன் போன உடனே அந்த ராஜா வந்து பார்க்குறார். அப்போ பார்த்த உடனே அவர் சொல்கிறார், அப்பா எனக்கு என்னவோ என் பிள்ளை தான் ஜெயிச்சிருப்பான்னு தோன்றது, என்ன சைனிகர்கள்லாம் வந்து சொல்லிடுறா. அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய கங்கன் சொல்கிறான், எப்போ பிருகன்னளைன்னு ஒத்தி இருக்காளோ நிச்சயமாக உங்கள் பிள்ளை வெற்றி தான் பெறுவான். ராஜா ஒரு முறை பார்த்தார். 2வது ஆனோடனே இந்த சைனிகர்கள்லாம் வந்தா, வஸ்திரங்கள்லாம் எடுத்துன்னு வர்றாரு உங்கள் பிள்ளை, பார்த்தேளா என் பிள்ளை எப்படி ஜெயிச்சிருக்கான். இல்லை ராஜா, பிருகன்னளை இருக்கக்கூடிய இடத்துல தான் வெற்றின்னு சொன்ன உடனே கோபம் வருது ராஜாக்கு. கையில் தாயக்கட்டையை வச்சுட்டு இருக்கான், இப்படி தூக்கி விசிறி அடிக்கிறான். அது அந்த யுதிஷ்டிரனுடைய தலையில் பட்டு ரத்தம் வர ஆரம்பிக்கிறது. அப்போ நேர மாலினியான திரௌபதி வந்து என்ன பண்ணுறா, தங்க பாத்திரத்தை எடுத்துட்டு அந்த ரத்தத்தை தாங்குறா. இதெல்லாம் மகாபாரதத்தில் வருது, ரத்த பாத்திரத்தை தாங்குறா. அப்போ வந்து ஏன் நீ அவனுக்கு அப்படி கைங்கரியம் பண்ணுறேன்னு சொல்லும்போது, நீ இவர் சன்னியாசியோனோ எப்படி நீ கைங்கரியம் பண்ணுறேன்னு சொல்லும்போது, இல்லை இந்த சுவாமியினுடைய ரத்தம் உங்கள் பூமியில் பட்டுதான அந்த பூமி க்ஷேமமாக இருக்காது, அதனால் பயந்துண்டு வந்தேன்னு சொல்கிறார். அப்போது உத்தரகுமாரன் உள்ள வரார். என்ன உத்தரகுமாரா, பிரமாதமாக நீ சண்டை போட்டியாமல் எப்படி சண்டை போட்டேன்னு சொல்லு. இவர் ஓடி போனதை தான் சொல்ல முடியும், சண்டை போட்டதெல்லாம் சொல்ல முடியாது. அதனால் இவர் சொல்ல, நான்லாம் சண்டை போடலை, எதுக்கு கங்கனுடைய தலையில் ரத்தம், நான் தான் அவனை போட்டு அடித்தேன். என்னப்பா நீ பண்ணி தொலைச்சிருக்க, அடித்தது யாரை தெரியுமோ, சாக்ஷாத் தர்மபுத்திரனை அடிச்சிருக்க.
அப்பா வாப்பா பிருஹன்னளான்னு சொல்கிறார். பிருஹன்னளா வராளா எங்கேன்னு பார்த்தா சாக்ஷாத் தனஞ்சயனாக காண்டீவம் பூண்டு வருகின்றான் அர்ஜுனன். அதை பார்த்தோன்னே நீ யாருன்னு கேட்டபோது நான் தான் அர்ஜுனன், இவளே மாலினியான திரௌபதி, இவனே கங்கனான யுதிஷ்டிரன், நகுல சகதேவாள் அந்த பக்கம் வந்துடுறா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ராஜா விழுந்து சேவிக்கிறார். ஐயோ நான் உங்ககிட்ட அபச்சாரப்பட்டுட்டேனே, உங்ககிட்டேருந்து நான் காரியம் வாங்கிட்டேனேன்னு. அப்போ சொல்கிறார், இல்லை இல்லை அதெல்லாம் நீங்கள் தப்பாகவே எடுத்துக்கப்படாது, அது எங்களுடைய அஜ்ஞாதவாசத்துக்கு நீங்கள் தான் உதவி பண்ணியிருக்கள். ஒன்னே ஒன்றும், ஹே யுதிஷ்டிரா, ஹே அர்ஜுன, என்னுடைய பெண்ணு உத்தரையை நீ அங்கீகாரம் பண்ணிக்கோ, எப்படியாவது என் பொண்ணு உத்தரையை ஏற்றுக்கோ. அப்போ அர்ஜுனன் சொல்கிறார், அவளை நான் என் பொண்ணாவே பார்த்துட்டேன், என் பொண்ணாக பார்த்துன்னு வளர்த்துன்னு வந்தேன், அதனால் அவளை என்னால் கல்யாணமே பண்ணிக்க முடியாது. ஆனால் என்னுடைய பலத்துக்கு சமானமாக எனக்கு ஒரு பிள்ளை இருக்கான். அவன் எப்பேற்பட்டவனின் மருமான் தெரியுமோ, சாக்ஷாத்து கண்ணனுடைய மருமான் அவன் இருக்கான், அவனோட கல்யாணம் பண்ணி வச்சுருங்களேன். அவன் எனக்கு உத்தரை பெண்ணு மாதிரி, இனிமேலேன்னு என் மனாட்டு பெண்ணாக இருக்கட்டும்னு சொல்கிறார். ஓ பண்ணி வச்சுள்ளாமேன்னு சொன்ன உடனே கல்யாணம் 2 பேருக்கும் நடக்கிறதா. அது ரொம்ப அழகாக சொல்கிறா. அபிமன்யுக்கு நடந்த கல்யாணத்தை, ஸ்வஸ்திரியோ வாசுதேவஸ்ய சாக்ஷாத் தேவ சிசுர்யதா தயிதஸ்ச கதஹஸ்தஸ்ய சர்வசஸ்திரேஷு கோவிதः அபிமன்யுர் மகாபாஹுः புத்ரோ மம விஷாம்பதே ஜாமாதா தவ யுக்தோ வைர் பர்த்தா ச துஹிதுஸ்தவ. அப்பேற்பட்டவனை கல்யாணம் பண்ணி வச்சுக்கோ. பிரதிகிருஹ்ய ச தாம் பார்த்தः புரஸ்கிருத்ய ஜனார்தனம் விவாஹம் காரயாமாச சௌபத்ரஸ்ய மகாத்மனः. சுபத்ராவின் பிள்ளை, என் பிள்ளை, கிருஷ்ணனின் மருமான், இனிமேல் உங்களுக்கு மாப்பிள்ளையாக இருக்கட்டும் ஹே விராட்டராஜான்னு சொல்லி கொடுக்கிறாராம். தேன மகோத்சவ சங்காஷம் ஹிருஷ்ட புஷ்ட ஜனாயுதம் நகரம் மத்ஸ்ய ராஜ்யஸ்ய சுஷுபே பரத ரிஷப. அப்பேற்பட்ட அந்த மத்ஸ்ய தேசம் விராட்டராஜாவின் பெண்ணுக்கும் அர்ஜுனனின் பிள்ளை அபிமன்யுக்கும் பரிணயம் ஏற்படும் போது அவ்வளவு மகோத்சவமாக இருந்ததாம். அந்த அபிமன்யு பரிணயத்தோடு இந்த விராட்ட பர்வா ஆச்சரியமாக முடிவு பெறுகின்றது.